சிக்னல்ஸ் எந்த டவரை காட்டுது? சிட்டியோட அவுட்ஸ்கட் சார். ஓகே சார். மகாநந்தி மும்தாஜ் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நாங்க ட்ராக் பண்ணிட்டோம் சார். இப்போ அந்த மகாநந்தி அதான் அந்த காம்ரேட் சத்யா எங்க இருக்காரு? சிட்டியோட அவுட்ஸ்கட்ஸ்ல இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணிருக்கோம் சார். மேம் சாப் அந்த மகாநந்தியை தப்பா நினைச்சிட்டு இங்கிருந்து போறேன்னு சொல்றீங்களே. பின்ன போகாம இங்கே இருந்து அவன் கையால சாவணும்னு சொல்றீங்களா? தோழர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவங்க இல்லம்மா. இந்த ஜனங்களுக்கு உதவ வந்த மாஜி நக்சலைட் அவன் கொன்னப்பவே அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. என்ன தடுக்காதீங்க. மேம் சாப் காம்ரேட் சத்யம், மரியாதையா சரண் அடைஞ்சிரு. உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. இந்த இடத்த முழுசா போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்கு. 10 கொலைகேஸ், 4 கன்னிவெடி விபத்துகள், ஒரு முன்னாள் முதல்வரை கொலை பண்ண முயற்சி. இத்தனை கேஸ்ல குற்றவாளியா இருக்கிற நீ இவ்வளோ ஈஸியா எங்க கிட்ட மாட்டுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல. வழுந்த மாதிரி பேசாதீங்க. அந்த பொண்ணை காப்பாத்தினா நானே சரணடைறேன்னு சொன்னல. அப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கரெக்ட் தான். உனக்கு உண்மையாவே அந்த பொண்ணு மேல காதல் இருந்திருக்கு. காம்ரேட் சத்தியம் என்ன சாதாரணமான ஆளா சார்? பாராமிலிட்டரி மேல பொடிய தூவி அவங்க கையில இருந்தே தப்பிச்சவராச்சு. அப்படி இருக்கும்போது இவன் சிட்டிக்கு எதுக்கு வந்தான்? இவனுடைய பிளான் என்ன? எல்லாம் நாம தெரிஞ்சு. அந்த பொண்ணை முதல்ல என் முன்னாடி கொண்டு வாங்க. நான் எதுக்காக இந்த சிட்டிக்கு வந்தேன்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, அந்த பொண்ணை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சு நம்ம காட்டுக்குள்ள போய் டைனமைட்டு துப்பாக்கியை தூக்கி சுத்திக்கிட்டு இந்த சமுதாயத்தை சீர்திருத்தணும்னு நினைச்சுமே நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சக மனுஷனுக்கு உதவாத ஒரு புரட்சி உண்மையிலேயே ஒரு புரட்சி தானா? மிஸ்டர் சத்யம், நீங்க பேசுங்க. வரமாட்டேன்னு நினைச்சேன். நக்சலைட்ஸை கூட நேசிக்கிற போலீஸ்காரங்களால தான் நான் இங்க வர வேண்டியதாயிடுச்சு. பொய் சொல்லி ராசிக்கல்லு வித்த மகாநந்தி உன் கண்ணுக்கு ஹீரோ. ஜனங்களுக்காக உயிரையே கொடுக்கணும்னு நினைக்கிற இந்த காம்ரேட் சத்தியன் மோசமானவன். என்னில இருந்து நீங்க மக்களை கொல்ல ஆரம்பிச்சீங்களோ அன்னில இருந்து அவங்க பார்வையில நீங்க ஒரு ராட்சசனா மாறிட்டீங்க. தேன் கிண்ணத்துல எறும்பு விற்காம இருக்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஒரு பாத்திரத்துல தண்ணியை ரொப்பி அந்த கிண்ணத்தை நடுவில் வைப்பாங்க. இருந்தாலும் அந்த கிண்ணத்துல எறும்பு வந்து விழும். எப்படின்னு தெரியுமா? மேல இருந்து சரியா அந்த கிண்ணத்துல வந்து விழும். அவ்வளோ துல்லியமா அந்த கிண்ணத்துல வந்து விழ எறும்பு ஒன்று என்ஜினியரிங் படிச்சுட்டு வரல. அந்த எறும்புக்காக மற்ற எறும்புகள் எல்லாம் தியாகம் பண்ணதுனால தான் முன்னாடி தண்ணியில விழுந்து சாவுற எறும்பை பார்த்து மற்ற எறும்புகள் எல்லாம் குதிக்க வேண்டியது அந்த இடத்துல இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் குதிக்கும். அப்படி எவ்வளவோ எறும்புகள் தியாகம் பண்ணால் ஒழிய மற்ற எறும்புகளால் அந்த கிண்ணத்தில் இருக்கிற தேனை அடையவே முடியாது. கேவலம் அந்த எறும்புகள் பண்ற தியாகம் மனிதர்களான நம்ம செய்யக்கூடாதா? செய்யணும். அதைத்தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்க மரணம்னு சொல்றீங்க, நாங்க தியாகம்னு சொல்றோம். என்ன உங்களுக்காக நாங்க தான் தியாகம் பண்ணுமா? நீங்க பண்ண மாட்டீங்களா? எங்க அப்பா அம்மா மட்டும் கத்தியில எங்க தலையெழுத்தை எழுதி உங்க வாழ்க்கை இதுதான்டா, காட்டுல போய் மற்றவங்களுக்காக சாவுங்கடான்னு அனுப்பி வச்சாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்படிப்பட்ட முத்தான பிள்ளைகளை பெத்து வளர்த்ததுக்கு அந்த பிரம்மாவே சந்தோஷப்படுறாருன்னு நினைச்சு எங்களை பெத்தவங்க பெருமைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தனக்காக சாவறதுக்கு பேர் தான் சாவு. ஜனங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு பேர் தியாகம். உலக சரித்திரத்துல இப்ப வரைக்கும் ஜனங்களோட சேர்ந்து அவங்க செய்யற போராட்டம் தான் ஜெயிச்சிருக்கு. ஜனங்களை விட்டு தூரமா இருந்து செஞ்ச எந்த போராட்டமும் ஜெயிச்சதில்ல. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும். அதே ஜனங்களோட இருந்து போராடின நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி போன்றவர்களால அவங்க நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சது. அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியாதா? பெரியவங்களை பத்தி இல்லாம ஏழைங்களை பத்தி இப்போ வரைக்கும் எந்த சரித்திரமும் சொன்னதில்லை. அதனால அவங்க எழுதுனது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம்.
ஒரு காந்திஜியால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டி வரும்னு தெரிஞ்சிருந்தும் பிரிட்டிஷ்காரங்க ஏன் காந்திஜியை கொல்லல? ஒரு பகத்சிங், வாஞ்சிநாதன், கொடிகாத்த குமரன், வீரபாண்டி கட்டபொம்மனை மட்டும் எதுக்கு கொன்னாங்க? சுபாஷ் சந்திர போஸ உயிரோட புடிச்சு கொடுத்தா மட்டும் போதும்னு எதுக்கு சொன்னாங்க பிரிட்டிஷ்காரங்க? அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ பார்த்தா அவங்க எவ்வளவு பயந்திருப்பாங்க? நீ சொன்ன மாதிரி சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு உனக்கு தெரியுமா? சரித்திரம் படிக்காம இருக்கிறது தப்பு இல்ல, தப்பா படிக்கிறதும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது தான் பெரிய தப்பு. இந்த தேசத்துல நடந்துகிட்டு இருக்கிறது அதுதான். சபாஷ், இவ்ளோ தெரிஞ்ச நீங்க ஒரு கோமாளி மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு ரவுடிய கொன்னுட்டா இந்த தேசம் முன்னேறிடுமா? இதுவா உங்க லட்சியம்? இதுக்காக தான் உங்க போராட்டமா? இது உங்களுக்கு ஃபூலிஷா தெரியல? நான் எதுக்காக வந்தேன்? நான் போட்ட கோமாளி வேஷத்துக்கு பின்னாடி இருந்த லட்சியம் என்ன? அத உனக்கு சொல்லணுன்றதுக்காக தான் உன்னை இங்க வர வச்சேன். மக்கள் புரட்சி, மக்கள் புரட்சி, மக்கள் புரட்சி. வீரமரணம் அடைந்தவர்கள் புகழ், வீரமரணம் அடைந்தவர்கள் புகழ், வீரமரணம் அடைந்தவர்கள் புகழ், வீரமரணம் அடைந்தவர்கள் புகழ். வாழ்க வாழ்க மக்கள் புரட்சி, வாழ்க வாழ்க மக்கள் புரட்சி. அழைப்பை ஏற்று வந்த காம்ரேட்ஸ் அனைவருக்கும் லால் சலாம். இந்த அரசாங்கம் புது டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளை அடக்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழல்ல நம்ம இயக்கத்துக்கு புது ரத்தத்தை சேர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அதுக்காகத்தான் இந்த சந்திப்பு. காம்ரேட்ஸ், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காம்ரேட், இயக்கம் எடுத்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். யுத்தத்துக்கு வியூகம் எவ்வளவு முக்கியமோ வீரர்களும் அவ்வளவு முக்கியம். போராளிகள் செய்யற போராட்டம் மட்டும் இல்ல, கட்சிகளுக்கும் கொடிகளுக்கும் சம்பந்தம் இல்லாம மக்களே தானே முன் வந்து செய்யற சில போராட்டங்களை கூட இந்த அரசாங்கம் கருணையை இல்லாம அடக்கி ஆளுது. ஊருக்கு ஒருத்தர்னு இல்ல, தேவைப்பட்டா ஒவ்வொரு விவசாய நிலத்தையும் போராட்ட பூமியா மாத்துவோம். 1 minute காம்ரேட்ஸ். ஒரு ஐடியா வாழ்க்கையவே மாத்திடும். நான் கொடுக்கிற ஐடியா இந்த காட்டையே மாத்தும் நம்புறேன். மக்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கடவுளை கும்பிடுங்க, இந்த கடவுளை கும்பிடுங்க. எந்த கடவுளும் கோஆபரேட் பண்ணலன்னா இந்த தோழர்களை நம்புங்க. ஊருக்கு ஒரு காம்ரேட் இருந்தா வீதிக்கு ஒரு கடவுள் இருக்கிறதுக்கு சமம். இது கான்செப்ட். காம்ரேட்டா மாறுறது கடவுளா மாறுறதுக்கு சமம். இதுதான் கேப்ஷன். இப்படி ஹோர்டிங்ஸ் ஒவ்வொரு ஊர்லயும் வைப்போம், டிவிலையும் பேப்பர்லயும் பப்ளிசிட்டி கொடுப்போம். நம்ம போராட்டத்துக்கு புகழும் விளம்பரமும் அதிகமாகும். அப்ப ஊருக்கு 10 பேர் என்ன, ஒவ்வொரு ஊர்ல இருந்து நூத்துக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து நம்ம இயக்கத்துல சேருவாங்க. இது ஆயுத போராட்டம் இல்ல, சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி நடத்தணும். நீங்க புது ரத்தம்னு சொன்ன உடனே எனக்கு இதுதான் தோணுச்சு காம்ரேட். சபாஷ் காம்ரேட், துப்பாக்கியை கையில வச்சுட்டு போராட்டத்துக்கு வந்தப்ப நீ மக்கள் பிரச்சனையை புரிஞ்சிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா ஊடகங்களை உபயோகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. புரட்சிங்கிறது விளம்பரம் இல்ல, வாழ்க்கை. காம்ரேட், நீ நம்ம இயக்கத்தையும் சித்தாந்தங்களையும் அவமானப்படுத்திட்டு இருக்க. அவமானப்படுத்தல காம்ரேட், சந்தேகப்படுற. சந்தேகமா? காம்ரேட், புரட்சி எப்பவுமே சந்தேகத்தோட வளராது, நம்பிக்கை இருந்தா தான் வளரும். சரி, என்ன உன் சந்தேகம்? முதல் அடிமை பிறந்தப்ப இந்த போராட்டம் ஆரம்பிச்சது, கடைசி அடிமை இருக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த போராட்டம் யார் கூட, எதுக்காக, எத்தனை காலம்? மக்களை அடிமைப்படுத்துற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் காம்ரேட். எத்தனை பேர் இறந்தா இந்த அடிமை விலங்கு நொறுங்கும், எத்தனை பேர் செத்தா இந்த போராட்டம் அடங்கும்? நீ மறுபடியும் நம்ம இயக்கத்தையும் சித்தாந்தத்தையும் அவமானப்படுத்திட்டு இருக்க. நோ காம்ரேட், நம்ம இயக்கத்தோட சித்தாந்தத்தை நான் அவமானப்படுத்தல. நம்ம போற வழிதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படின்னா நம்ம சித்தாந்தங்கள் மேல உனக்கு நம்பிக்கை போயிடுச்சா? இல்ல, இன்னும் வளர்ந்துருக்கு. அப்படின்னா என்னையும் என் தலைமையையும் சந்தேகப்படுறியா? ஒரு கோடீஸ்வரனோட வீட்டுல பிறந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில சோசியல் சயின்ஸ் ஹானர்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கின உங்களை எத்தனையோ கார்ப்பரேட் கம்பெனிஸ் பல லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு கூப்பிட்டு அதுக்கு போகாம துணிஞ்சு போராட்டத்துக்கு வந்த உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என்ன மாதிரி எத்தனையோ பேர் இந்த இயக்கத்துல சேர்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களை நான் சந்தேகப்பட்டனா அது நான் என்னையே சந்தேகப்படுறதுக்கு சமம் காம்ரேட். இயக்கத்து மேல நம்பிக்கை இருக்கு, போராட்டத்துல விருப்பம் இருக்கு, என் மேல மதிப்பும் இருக்கு. அப்புறம் உன் பிரச்சனை தான் என்ன? எந்த போராளி மக்களுக்காக தான் உயிரை பலி கொடுக்கிறானோ, எந்த போராளி அதே மக்களின் நலனுக்காக ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ,
எந்த போராளி மக்களுக்காக காட்டுல அலைஞ்சு காஞ்ச இலைய போல உதிர்ந்து போறானோ அந்த போராளிகளை பத்தி மக்கள் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த போராளிகளோட போராட்டம் அவங்களுக்கு தேவை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்ல வேணாம் நினைச்சு? For more updates, like, comment, subscribe to our channel.